ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். வெல்கம் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து தக்காளி சட்னி செஞ்சுட்டு உருளைக்கிழங்கு பொரியல் செய்யலாம்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பையன் ஸ்கூல் இருக்குது. ஸோ அதனால் தக்காளி சட்னி கடகடன்னு நம்ம செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 6 மணிக்கு காலையில் 6 மணிக்கு செஞ்சிடலாம். 6:30 ஆயிடுச்சு, 7 மணி ஆக போகுது இப்போது டைமு. தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பூண்டு ஒரு 25 பல் இடித்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை, இது வந்து சாம்பார் வெங்காயம் வந்து நல்லா ஹெல்த்தி. ஸோ அதனால் சாம்பார் வெங்காயம் போட்டிருக்கேன். இப்போ வந்து தக்காளி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அது வந்து நல்லா வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து நம்ம சமைக்க போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கடாயை எடுத்து வச்சுட்டேன். இப்போ எண்ணெய் போட்டுக்கலாம். தக்காளி சட்னிக்கு எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாக போட்டால் தான் தக்காளி சட்னி நல்லா சூப்பராக வரும். தக்காளி சட்னி சாம்பார் வெங்காயம் போட்டு செஞ்சு பாருங்கள், ரொம்ப ஹெல்த்தி, சூப்பராக இருக்கும். எண்ணெய் சூடாயிட்ருக்கு. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து கடுகு போட்டுக்கலாம். நல்லா ஒரு ஸ்பூன் கடுகு, நல்லா ஒரு அரை ஸ்பூன் சிம்மில் வச்சுட்டு கருவேப்பிலை, சாம்பார் வெங்காயம் எடுத்து வச்சு பார்த்தீங்களா, சாம்பார் வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ நல்லா கிளறிக்கலாம். நல்லா கிளறிட்டு சாம்பார் வெங்காயம் போட்டால் ரொம்ப ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. எப்போவுமே சாம்பார் வெங்காயம் செஞ்சு பாருங்கள், ரொம்ப ஹெல்த்தியானது, உடம்புக்கு அவ்வளோ ரொம்ப நல்லது. சாதா வெங்காயத்தோட சாம்பார் வெங்காயம் போட்டிங்கன்னா சாம்பாருக்கு மட்டுமே இல்லை, எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணலாம். சூப்பராக இருக்கும் சாம்பார் வெங்காயம். நல்லா இது வதங்கட்டும். இது கொஞ்ச நேரத்துலேயே வதக்கிடலாம். ஏன்னா சின்ன சின்ன வெங்காயம் தானே, சும்மா கோல்டன் ப்ரௌனாக வந்தாவே போதும். அது வரைக்கும் நம்ம வந்து வதக்கி விட்டுடலாம். பார்த்திங்கன்னா தெரியும், வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்துடுச்சு. இப்போ வந்து பூண்டு இடிச்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு போட்டு நல்லா ஒரு கிளறிடலாம். சூப்பராக இருக்கும், செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது தக்காளி சட்னி நல்லா ஒரு கிளறிட்டு இப்போது ஹை ஃப்ளேமில் வச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இது வந்து சீரகமோ வெந்தயமோ வந்து நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன். நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு பொடி பண்ணி வச்சது. இதுதான் மெயின் இன்க்ரீடியன்ஸு தக்காளி சட்னிக்கு. நம்மளுக்கு எவ்வளோ தேவையான அளவோ அவ்வளோ நம்ம போட்டுக்கலாம். டேஸ்ட் எடுத்து கொடுக்குறதே வந்து நல்லா பழுத்த தக்காளியும் வந்து சீரகமோ வெந்தயமோ இந்த பேஸ்ட்டு நல்லா 25 பல் பூண்டு நல்லா போட்டு, நல்லா பூண்டோட வாசனை நல்லா இருந்தால் சூப்பராக வந்து தக்காளி சட்னி சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பூண்டோட வாசனையே ஃப்ளேவர் எடுத்து கொடுக்கும், சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே தக்காளி சட்னி நான் செய்கிறது ரொம்ப பிடிக்கும். சரி, லஞ்சு கூட பசங்களுக்கு கூட வந்து நல்லா கலக்கி கூட ஒயிட் ரைஸ்க்கு வந்து கொடுத்துடலாம் நம்ம. இது கூட சேர்த்து உருளைக்கிழங்கு பொரியல் ஏதாச்சும் ஒன்று செஞ்சு கொடுத்தா பசங்க விருப்பத்தோடு சாப்பிட்டுடுவாங்க. நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்துச்சு பாருங்கள். இப்போ மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் 1 ஸ்பூனு, அதுக்கப்புறம் உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு,
நம்ம தக்காளி பேஸ்ட் பண்ண வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, தக்காளி இது எடுத்து நம்ம போட்டுக்கலாம். போட்டு நல்லா ஒரு கிளறிடலாம். இன்னும் மிளகாத்தூள் நான் போடல. இந்த பச்சை வாசனை, தக்காளியோட பச்சை வாசனை போன அப்புறம் தான் மிளகாத்தூள் போடணும். இப்போ வந்து மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இப்போ வந்து மிளகாத்தூள் நம்மளுக்கு எவ்வளோ காரமோ அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள். நல்லா இது ஒரு நல்லா கிளறிட்டு நல்லா தக்காளியோட பச்சை வாசனை நல்லா போயிட்டு மேலே வந்து நல்லா எண்ணெய் விட்டு வரணும். அது வரைக்கும் நம்ம வந்து எல்லாமே போட்டோம். வெங்காயம், கருவேப்பிலை, வெங்காயம், பூண்டு, சீரகம், வெந்தயம் பொடி, அப்புறம் மிளகாத்தூள், மஞ்சாத்தூள், உப்பு எல்லாம் நம்ம போட்டோம். இப்போ வந்து நல்லா இது வந்து ஒரு கொதி வரட்டும். எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு தக்காளி சட்னி சூப்பராக இருக்கும். சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே, இட்லிக்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சாப்பாடுக்கு எல்லாருக்குமே சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது கூட உருளைக்கிழங்கு பொரியல் வச்சு நம்ம சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.